தன்னம்பிக்கையூட்டிய தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கின்ற தலைப்பின் கீழே சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கிறோம், பகிர இருக்கிறோம். உலகத்தில் மனிதனின் இயல்பு என்னவென்றால், சில விஷயம் நமக்கு பிடிக்கும், இது கிடைக்க வேண்டும் என்று நினைப்போம், இது இருந்தால் நல்லா இருக்குமேன்னு யோசிப்போம். ஆனால் அதனுடைய ஆழ அகலம் நமக்கு தெரியாது, அதனுடைய பின் விளைவு என்ன நமக்கு தெரியாது. வெளிரங்கத்தில் சில விஷயங்களை ஆசைப்படுவோம், அதே போன்று சில விஷயங்களை வேண்டாம் என்று நினைப்போம், இது நமக்கு தேவையில்லை என்று நினைப்போம். இதனால் பல பிரச்சனைகள் வரலாம், சங்கடங்கள் தரலாம் என்று கூட நாம் கருதுவோம், கணிப்போம். ஆனால் உள்ளபடியே அது அப்படித்தானா என்றால் அதுவும் நமக்கு தெரியாது. அல் குர்ஆன் அழகாக எடுத்து வைக்கிறது, வஅஸா அன் தக்ரஹு ஷைஅன் வஹுவ கைருல் லக்கும். சில விஷயத்தை உலகத்தில் நீங்கள் வெறுக்கிறீங்க, ஆனால் அதில் உங்களுக்கு நிறைய நன்மை இருக்குது. வஅஸா அன் துஹிப்பு ஷைஅன் வஹுவ ஷர்ருல் லக்கும். சில விஷயங்களை உலகத்தில் நீங்கள் விரும்புகிறீங்க, ஆனால் அதில் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது, நிறைய தீங்கு இருக்கிறது என்று சொல்லிட்டு அல்லாஹ் முத்தாய்ப்பா அந்த வசனத்தை முடிக்கிறான். வல்லாஹு யஅலம் வ அன்தும் லா தஅலமூன். அல்லாஹ்க்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. எல்லாம் படைச்சவனுக்கு தெரியும். அந்த படைப்பில் ஒருவராக இருக்கிற உங்களுக்கு அது அதனுடைய ஆளாகலம், அதனுடைய சாதக பாதகம், அதனுடைய நன்மை தீமை முழுமையாக உங்களால் உள்வாங்கிக் கொள்ள முடியாது என்பதை அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை தொட்டு இந்த தலைப்புக்குள்ளே போனால் நல்லாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். தாவூத் நபியுடைய காலத்திலே தாவூத் நபி மிகப்பெரிய அரசர், சிறப்பான முறையிலே ஆட்சி செய்த மன்னராகவும் இருந்தார்கள், இறை தூதராகவும் இருந்தார்கள். இப்போ தாவூத் அலைஹிஸ்ஸலாம்ட்ட ஒரு அம்மா வர்றாங்க, ஒரு விதவை பெண் வருகிறது. தோற்றமே பரிதாப தோற்றம். அந்த பெண் அழுதுகிட்டே வருது. அழுதுகிட்டே மட்டும் வரல, ஒரு வார்த்தையை மடக்கி மடக்கி சொல்லிக்கிட்டே வருது. அரப்புக வாலிமுன் அம் ஆதிலுன். இறை தூதவர்களே, உங்களுடைய ரப்பு நேர்மையானவனா அல்லது அநியாயக்காரனா? அந்த பெண்மணி கேட்குற கேள்வி இதுதான். உங்களுடைய ரப்பு நேர்மையானவனா அல்லது அநியாயக்காரனா? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, என்ன கேள்வி இது? படைச்சவன் எப்படி அநியாயக்காரனா இருப்பான்? அவன் நேர்மையாளன், நீதத்தை கொண்டுதான் அவன் ஆட்சி செய்கிறான், மக்களோடு நீதமாகத்தான் நடக்கிறான். இதில் என்ன சந்தேகம்? என் கதையை கேளுங்கன்னு அந்த அம்மா சொல்லுது. என்ன கதை சொல்லுன்னாங்க. நான் ஒரு விதவை பெண், என்னுடைய கணவன் இறந்து பல ஆண்டுகள் ஆகிறது. அவரால் எனக்கு கிடைத்தது 3 பெண் மக்கள். அந்த 3 பெண் மக்களுக்கும் நான் உழைத்தால்தான் ஒருவேளை உணவு எங்களுக்கு உறுதி. நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, நம்ம ஊர்களெலாம் பழைய காலத்தில் வீட்டில் தாறு திரிப்பாங்க. நூலை எடுத்து கொண்டு வந்து ஒரு பெரிய ராட்டினம் போன்று ஒன்று இருக்கும், அதிலே மாட்டிக்கொண்டு அப்படியே திரிப்பார்கள். நூலை திரித்து அதை கொண்டு போய் கம்பெனியில் கொடுத்து, அப்போ அதுக்கடுத்து நூலாக அது ஒரு டவலாகவோ அல்லது லுங்கியாகவோ மாறும். இப்போ தாறு திரிப்பார்கள். அதற்கென்று ஒரு ராட்டினம் இருக்கும், அல்ல இரும்பு போன்ற உண்டான ராட்டினம். அதில் வச்சு தான் அந்த நூலை அப்படியே கோத்து வச்சுருப்பாங்க. அங்கிருந்து அப்படியே ராட்டினத்துக்கு வரும், இப்படி சுற்றுவாங்க. நாம் பார்த்துருப்போம் என்று நினைக்கிறேன். அந்த அம்மா சொல்கிறாங்க, நூலை வாங்கி கொண்டு வந்து திரித்து அதை கொண்டு போய் வியாபாரம் செய்து கடை வீதிகளிலே விற்று அதிலிருந்து வரக்கூடிய சொற்ப காசை வைத்து என் குடும்பம் கழிகிறது. சரி, இன்னைக்கு நான் நேற்றெல்லாம் உழைச்சி என்னுடைய முதலாக இருக்கக்கூடிய அந்த ராட்டினத்தையும் அதில் இருந்த நூலையும் சேர்த்து மொத்தமாக ஒரு சிகப்பு கயிறை போட்டு கட்டி என் தலையில் தூக்கி வச்சுட்டு பஜாருக்கு போனேன், விற்கலாமே, இதிலிருந்து கொஞ்சம் காசு கிடைச்சா இன்னைக்கு பொழுது கழியுமே என்ற எண்ணத்தில் போனேன். எங்கிருந்தோ ஒரு பறவை வேகமாக வந்துச்சு, என்னுடைய நூலையும் தூக்கிச்சு, அதற்கு உபகரணமாக இருக்கக்கூடிய அந்த ராட்டு, அந்த இரும்பு கம்பி, அதையும் தூக்கிட்டு மொத்தமாக போயிடுச்சு. என் முதலுக்கே மொத்தம் லாஸ் ஆகி போச்சு, என் முதலே மொத்தமும் மூழ்கி போச்சு. எதுவும் இல்லை, உழைப்பும் இல்லை, உழைப்பதற்கு தேவையான அந்த முதலாக இருக்கிற அந்த பொருளும் இல்லை. நானே ஏழை, ஒரு விதவை, 3 பெண் பிள்ளையை வைத்துக்கொண்டு கஷ்டப்படுறேன். படைச்சவனுக்கு தெரியாதா இது? ஏன் இந்த மாதிரிலாம் சங்கடத்தை தரணும்?
அதனால தான் கேட்டேன், உங்கள் ரப்பு அநியாயக்காரனா அல்லது நீதவானா என்று. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் யோசிச்சுட்டே இருந்தாங்க. இந்த அம்மாட்ட பேசி முடிச்சு ஒரு 2 செகண்ட் கூட இருக்காது, ஒரு 10 வியாபாரிகள் அந்த இடத்துக்கு வந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு பின்னால் ஒரு 10 வியாபாரிகள் அதில் தாவூத் அலைஹிஸ்ஸலாமை சந்திக்கிறதுக்காண்டி வந்தாங்க. வந்தவங்க சொன்னாங்க, நபியுல்லாஹி தாவூத், அல்லாஹ்வின் இறை தூதர் தாவூத் அவர்களே, ஒரு 1000 தங்க காசுகள் கொண்டு வந்திருக்கிறோம். இது யாருக்கு தேவைப்படுகிறதோ, யார் இதற்கு ரொம்ப உரிமைப்பட்டவங்களோ அவங்க கையில் நீங்கள் கொண்டு போய் சேர்த்தரணும், உங்கள்கிட்ட தான் நம்பி நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, உங்கள் கதை என்னங்க, திடீர்னு வந்து 1000 தங்க காசு கொடுக்குறீங்களே, என்ன கதை சொல்லுங்கன்னா. உடனே அந்த மக்கள் சொன்னார்கள், நாங்கள் எல்லாம் வியாபாரிகள், கடல் மூலமாக வணிகம் செய்யக்கூடியவர்கள். சின்ன சின்ன துடுப்பை எடுத்துக்கொண்டு அப்படி போவோம், ஒரு சில பகுதிகளுக்கு போவோம், எங்களுக்குரிய ஜாமான்களை வாங்குவோம், நாங்கள் கொண்டு போனதை விற்போம், அப்படி வந்துடுவோம். இப்படி ஒரு நாள், அதாவது ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னால் நாங்கள் பயணித்து கொண்டிருக்கும் பொழுது கடலில் கடுமையான காற்றடிக்குது. நாங்கள் போன அந்த துடுப்பு இருக்குது, அங்கும் இங்கும் ஆடுது. நாங்கள் எந்த அளவுக்கு பயந்து போனோம் அப்படின்னா, இன்னைக்கு போச்சு, மொத்தமும் போச்சு, உயிரோடு சேர்ந்து மொத்தமும் இந்த கடலுக்குள்ள நம்ம மூழ்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டோம். அந்த அளவுக்கு உறுதியாகி போச்சு. எங்கள்கிட்ட நங்கூரம் போடுறதுக்கு சரியான பொருள் கூட இல்லை. அந்த நேரத்தில் நாங்கள் ஒரு நதிர் செஞ்சோம், நியத் செஞ்சோம். என்ன நேர்ச்சி செஞ்சோம்? இறைவா, எங்களை இந்த சிரமத்திலிருந்து நீ எங்களை பாதுகாத்து மீட்டெடுத்தால், நாங்கள் 10 பேர் இருக்கிறோம், தலைக்கு 100 தங்கக்காசு என்ற ரீதியிலே 1000 தங்கக்காசுகளை அல்லாவின் பாதையிலே வழங்குகிறோம் என்று நியத்து வைத்தோம். நியத்து வைத்து கொஞ்ச நேரம்தான் ஆனது, எங்கிருந்தோ ஒரு பறவை வந்துச்சு. அந்த பறவையினுடைய வாயிலே ஒரு பெரிய கம்பி இருந்துச்சு, நூல்கள்லாம் இருந்துச்சு. அதை ஒரு சிகப்பு துணியை போட்டு அந்த இதை கட்டி வச்சிருந்தது. கரெக்டாக நாங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து அந்த பறவை வாயை திறந்துச்சு, அந்த கம்பி மொத்தமும் விழுந்துச்சு. நாங்கள் என்ன செஞ்சோம், அதை வச்சு கொஞ்சம் ஆட்டமிட்டு கொண்டிருந்த எங்களுடைய அந்த படகை, அந்த துடுப்பை கொஞ்சம் நிப்பாட்டலாம் என்ற எண்ணத்திலே நங்கூரமாக அதை பயன்படுத்தினோம். கொஞ்ச நேரத்தில் அடித்த காற்றும் நின்றது, மூழ்க இருந்த எங்களுடைய படகும் தப்பித்தது. நாங்கள் எப்படியோ கரை ஒதுங்கிவிட்டோம், இப்பொழுது பாதுகாப்பாக வந்துவிட்டோம். நாங்கள் நினைச்சது மாதிரி தலைக்கு 100 என்ற ரீதியில் 10 பேர் 1000 தங்க காசு இந்தாங்க கையில் பிடிங்க என்று தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல அந்த 10 வியாபாரிகளும் கொடுத்த பொழுது, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண்மணியை பார்த்து சொன்னாங்க, ரப்புக யத்தஜிரு லக்கி ஃபில் பர்ரி வல் பஹரி வ தஜஅலீனிஹி வாலிமா. உன்னை படைச்சவன் உனக்கு தரையில் மட்டும் இல்லை, கடல்ல இருந்து உணவை தர்றதுக்காண்டி தான் அதை வாங்கியிருக்கான். உன் கையில் வச்சிருந்த அந்த நூலையும் அதை பயன்படுத்தின அந்த ராட்டையும் உன்கிட்ட வாங்கினதுக்கு காரணம் என்னன்னா, இதிலிருந்து கிடைக்கிறத விட இன்னும் கூடுதலாக உனக்கு கிடைக்கணுன்ற எண்ணத்தில் தான் வாங்கியிருக்கான். ஆனால் அதை நீ ஆரம்பத்தில் புரியாம அவனையே அநியாயக்காரனான்னு கேட்டியே. என்ன நியாயம் இது கேட்டியா? உன்கிட்டேருந்து வாங்கிட்டு போய் எங்கே கொடுத்து எதன் மூலமாக உனக்கு வந்திருக்கு பற்றியா வரவு? நீ எத்தனை நாட்கள் சம்பாதித்தாலும் இவ்வளவு பெரிய தொகையை உன்னால் சம்பாதிக்க இயலாது. அல்லாஹ் உனக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று நாடினான். எனவே ஒரு சின்ன சிரமத்தை கொடுத்து அதற்கு பின்னால் ஒரு பெரிய ஒரு லாபத்தை, ஒரு பெரிய ஒரு வாழ்க்கையை உனக்கு இதன் மூலம் தந்திருக்கிறான். கொண்டு போ, உன்னுடைய யத்தீமான பிள்ளைகளுக்கு இதன் மூலமாக செலவழித்துக் கொள் என்று அதற்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண்ணிடத்திலே சொன்னதாக ஒரு வரலாற்று குறிப்பு இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, ஒரு மூமினின் பார்வை இப்படித்தான் இருக்க வேண்டும். நம் வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள், நெருக்கடிகள், சோதனைகள், இழப்புகள், இது எல்லாம் நமக்கு என்ன தரணும் அப்படின்னா நம்பிக்கையை. நிச்சயம் இதனால அல்லாஹ் என்னை கைவிட்ட மாட்டான், இதை விட பன்மடங்காக அல்லது இதைவிட ரெட்டிப்பாக அல்லது இதைவிட ஒரு சிறந்த நிலையை தருவதற்கு அல்லாஹ் இந்த சோதனையை, இந்த நெருக்கடியை தருகிறான் என்ற பார்வையில் தான் ஒரு முஸ்லிம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் அப்படித்தான் குர்ஆன் சொல்லுகிறது. இன்னமஅல் உஸ்ரி யுஸ்ரன் இன்னமஅல் உஸ்ரி யுஸ்ரா. சூரா அலம் நஷ்ரஹ் திருக்குர்ஆனிலே 6000 சொச்சம் வசனங்கள் இருக்கிறது, 114 அத்தியாயங்கள், 30 பாகங்கள் இருக்குது. எந்த வார்த்தையும் வீணான வார்த்தை என்று சொல்ல முடியாது. இந்த இடத்துல இது தேவையில்லை, அல்லாஹ் இதை எக்ஸ்ட்ரா பயன்படுத்தியிருக்கான் அப்படின்ற மாதிரி குர்ஆனில் எந்த வார்த்தைகளையும் கூட சுட்டி காட்ட முடியாது. ஒவ்வொன்றுமே பவர்ஃபுல்லான வார்த்தைகள் மட்டுமல்ல, எல்லாமே பயன்மிக்க வார்த்தைகள். பாருங்க, அப்படிப்பட்ட வேதத்தில்
அலம் நஷ்ரஹ் அல்லாஹ் ஒரே கருத்தை சொல்லக்கூடிய வசனத்தை 2 தடவை சொல்றான். 2 தடவை சொல்றான். இன்னமா அல் உஸ்ரி யுஸ்ரா, இன்னமா அல் உஸ்ரி யுஸ்ரா. ஒரே வார்த்தை, ஒரே கருத்து. கஷ்டத்துடன் லேஸ் இருக்கிறது, சிரமத்துடன் லேஸ் இருக்கிறது. இதே தான் ஒரே கருத்து 2 தடவை அடுத்தடுத்து வருது. என்ன காரணம்? ஏன் மடக்கி மடக்கி ஒரே அத்தியாயத்திலே, அதுவும் அதற்கு அடுத்த வசனத்திலேயே ஏன் இதை சொல்ல வேண்டும்? முஃபஸ்ஸிர்கள் விளக்கம் தருகிறார்கள். வல்ல அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ஒரு சோதனை கொடுத்தால், ஒரு கஷ்டம் கொடுத்தால் 2 சந்தோஷத்தை தருவான். ஒரு சிரமம் வந்தால் அடுத்து அவனுக்கு 2 மகிழ்ச்சி வரப்போகிறது என்று அர்த்தம். அதை உள்வாங்கிக் கொள்ளும் பொழுது, அதிலே பொறுமை காக்கும் பொழுது, அதை ஏற்றுக்கொண்டு இது அல்லாஹ்வின் விதி, அவனுடைய தக்தீர் என்று சமாதானமாகும் பொழுது அல்லாஹ் அதன் மூலமாக சிறந்த ஒரு பிரதிபலனை அல்லாஹ் அவனுக்கு வழங்குகிறான் என்கிறார்கள் அறிஞர்கள். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஜபல் லி அம்ரில் முஃமினி, ஒரு முஃமினுடைய எல்லா செயலுமே ஆச்சரியமானது, ஆச்சரியமானது. இன்ன அம்ரஹு குல்லஹு கைர், அவன் செய்யக்கூடிய எல்லா விஷயமே அவனுக்கு நன்மையாகத்தான் முடியும். வலா யகூனு தாலிக இல்லா லிமுஃமின், மூமினை தவிர வேறு யாருக்கும் இந்த நிலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். இன்னஸாபத்துஹு சர்ராஉ ஷக்கர ஃபகான கைரன் லா, அந்த மனிதனுக்கு மூமினுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்ட அல்லாஹ்க்கு நன்றி செய்யலாம். இன்னைக்கு நடந்த வியாபாரத்தில் மகிழ்ச்சியான ஒரு நிலை, நாம் நினைத்ததை போன்று உண்டான ஒரு ஏற்பாடு நடந்து விட்டது, நாம் எடுத்த காரியம் சிறப்பான முறையிலே நகர்ந்து கொண்டிருக்குது, நாம் எதிர்பார்ப்பதை போன்று உண்டான ஒரு சூழலை நோக்கி நகர்கிறது. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த நன்றி செலுத்துதல் அவருக்கு நன்மையாக மாறுகிறது. அடுத்த வார்த்தை சொன்னாங்க, அதான் கவனிக்க வேண்டிய விஷயம். வைன் அஸாபத்துஹு ضراء ஃபஸபர ஃபகான கைரன் லா, ஏதாவது ஒரு கஷ்டம், ஏதாவது ஒரு சிரமம், ஏதாவது ஒரு நெருக்கடி, ஏதாவது ஒரு இழப்பு, ஏதாவது ஒரு விதமான கவலை தரக்கூடிய விஷயங்கள் நடந்து விட்டால் ஃபஸபர, அவர் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறார். அல்லாஹ்வுடைய நாட்டம் நடக்குது, அல்லாஹ்வுடைய தக்தீர் நடந்து கொண்டிருக்கிறது, பொறுமையாக இருக்கிறார். ஃபகான கைரன் லா, அதுவும் அவருக்கு நன்மையாகவே மாறுகிறது என்று பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். அன்பு சகோதரர்களே, இன்னைக்குள்ள காலகட்டத்திலே கவலையில், மன அழுத்தத்தில், பல்வேறு விதமான இடர்கள் ஏற்படுகிற பொழுது மன ரீதியான ஒரு விதமான புழுங்கி தவிக்கக்கூடிய விஷயம் இன்னைக்கு அதிகரித்திருக்கிறது. WHO சொல்லுது, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலகத்திலேயே மிகப்பெரிய நோயாக எது உருவெடுத்துட்டு இருக்குது? என்ன நோய் பெரிய நோய்? கேன்சரா, அல்லது ஹார்ட் ரிலேட்டடான ஏதாவது நோயா, அல்லது வேற ஏதாவது நோயா? கிடையாது. WHO சொல்லுது 2025க்குள்ள வேர்ல்டையே அச்சுறுத்தக்கூடிய நோயாக ஸ்ட்ரெஸ் தான் இருக்குன்னு சொல்லுது. ஏன்னா இன்னைக்கு வரக்கூடிய பல நோய்களுக்கு மூலமாக மன அழுத்தம் தான் இருக்கிறது. பொதுவாகவே மனித மனதை அல்லாஹ் எப்படி வைத்திருக்கிறான் என்றால், அதிகப்படியான சந்தோஷத்தையும் அது தாங்காது, அதிகப்படியான கவலையையும் நெருக்கடியையும் மன அழுத்தத்தையும் அது தாங்காது. ரெண்டுக்கும் நடுவிலே மனிதன் தன்னுடைய மனதை அமைத்து கொள்ள வேண்டும், தன்னுடைய எண்ணங்களை அமைத்து கொள்ள வேண்டும். வேடிக்கையாக சொல்றதுண்டு, ஒருத்தர் அவருக்கு ஒரு பெரிய பம்பர் பரிசு கிடைக்குது, பெரிய அளவில் உண்டான ஒரு தொகை கிடைக்குது. இப்போ அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்காரு, ஐசியூவில் இருக்கிறாரு. டாக்டர்ஸ் சொல்கிறாங்க, இவர்கிட்ட எந்த சந்தோஷமான செய்தியும் சொல்லிடக்கூடாது, ரொம்ப கவலையான செய்தியையும் அவர்கிட்ட சொல்லக்கூடாது. பிள்ளைங்களாம் சொல்கிறாங்க, அவருக்கு ஒரு பெரிய பம்பர் அடிச்சிருக்குங்க பரிசு, கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கிடைச்சிருக்கு, அவர்கிட்ட சொன்னால் சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களாம் நினைக்கிறாங்க. சரி, நீங்கள் சொல்ல வேண்டாம், நானே சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் என்ன செய்கிறாரு, அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கும் பொழுது அவர்கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. இந்த மாதிரி நல்ல நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீங்க, உங்களுக்கு வியாபாரம்லாம் எப்படி, உங்களுடைய தொழிலெலாம் எப்படி இப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வச்சுக்கிங்களேன், ஒரு 10 லட்சம் ரூபா உங்களுக்கு ஒரு பம்பர் பசி அடிச்சுன்னு வச்சிங்களேன், நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு யதார்த்தமாக கேட்டார். அவர் ரொம்ப யதார்த்தமாக பதில் சொன்னாங்க, அது அப்படியா, அப்படி 10 கிடச்சிதுன்னா 5 உங்களுக்கு தந்துடுவேன், இன்னொரு 5 நான் வச்சுக்குவேன்னு சொன்னான். இதை கேட்டவொன்னே டாக்டருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து போச்சு. மொத்தம் எனக்கா, 5 எனக்கா? அது கேட்டவொன்னே இவருக்கே வேகமாக வலிச்சு போச்சு. அன்பர்களே, வேகமாக ஒரு விஷயத்தை சந்தோஷமாக இருந்தாலும் சரிதான், கவலையாக இருந்தாலும் சரிதான், அதை உள்வாங்கிக் கொள்கிற பொழுது அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். எனவே தான்
கடுமையான சோகம், இழப்பு, இந்த மாதிரியான காலகட்டத்திலே ஈமான் உறுதியான நிலைப்பாட்டோடு இல்லாதவர்கள் அல்லது ஈமானிய வட்டத்துக்குள்ளே இல்லாதவர்கள் தவறான முடிவை எடுக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் இல்லையா? இழப்பு, பேரும் புகழோடு வாழ்ந்தவர்கள், புகழின் உச்சத்திலே வாழ்ந்தவர்கள், சினிமா துறையிலே இருந்தவர்கள், பெரும் பெரும் படித்த பட்டதாரிகள், துறை சார்ந்த வல்லுநர்கள், அவங்கெல்லாம் கூட சில நேரங்களில் ஏற்படக்கூடிய இழப்பு அல்லது அவங்க எதிர்பார்க்காத நடக்காத பொழுது தங்களுடைய முடிவையே, தங்களுடைய வாழ்க்கையே முற்றுப்புள்ளி வைத்து முடித்துக் கொள்வதை பார்க்கிறோம். எனவே தான் அல் குர்ஆன் அழகா சொல்லுது, அழகா எடுத்து வைக்குது. وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ وَالْأَنفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ. நாம் உங்களை சோதிப்போம், உங்களுக்கு சில கஷ்டங்களை கொடுப்போம். எந்தெந்த மாதிரிலாம் உங்களுக்கு கஷ்டங்கள் வரலாம்? ஹவுஃப், பயத்தை கொடுப்போம். வல் ஜூ, பசி, வறுமை, ஏழ்மை, இதை கொண்டு உங்களை சோதிப்போம். உங்கள் பொருளாதாரத்திலே இழப்பை ஏற்படுத்துவோம். வல் அன்ஃபுஸ், உங்களோடு இருந்தவர்கள், உங்களை சுற்றி சுற்றி வந்தவர்கள் அல்லது நீங்கள் யாரை சுற்றி சுற்றி வந்தீர்களோ அவர்கள், நகமும் சதையுமாக ஒட்டி இருந்த உங்களோடு இருந்தவர்கள், அவர்களுடைய ரூஹை திடீரென்று எடுத்து அந்த மாதிரி உங்களுக்கு சோதனை கொடுப்போம் சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னா, இந்த மாதிரியான ரீதியில் சோதனைகள், இழப்புகள் உங்களுக்கு வரலாம். ஃபபஷ்ஷிரிஸ் சாபிரீன், யார் இந்த நிலையில் பொறுமையா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நபியே நீங்க சுபசோபனம் சொல்லுங்கள். அந்த மக்களின் நிலைப்பாடு எப்படி இருக்கும்? அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா, ஏதாவது கஷ்டம், சிரமம், சோதனை என்றால் காலூ இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் எல்லாரும் அல்லாஹ்வுக்குரியவங்க, அவன்கிட்ட தான் மீண்டு போகணும். எங்களுக்குன்னு உலகத்தில் என்ன இருக்குது? எங்களுக்குன்னு சொல்ற மாதிரி உலகத்தில் என்ன இருக்குது? மனிதனுக்கு எது சொந்தம்? அவன் உண்டு கழித்ததும் உடுத்து கிழித்ததும், இதை தவிர வேற எதுவும் சொந்தம் கிடையாது. உண்டங்க? வேற ஏதாவது உண்டா? உண்டு கழித்ததும் உடுத்து கிழித்தியதும் தவிர வேற எதுவும் மனிதனுக்கு சொந்தம் இல்லை. சொந்தம் இல்லை என்பதினால்தான் அவ்வளோ சொத்துகளுக்கு அதிபதியாக இருந்தாலும் போகும் பொழுது குண்டுமணி கூட நம்மோடு சேர்ந்து வருவதில்லை. இப்போ அல்லாஹ்விடத்தில் அந்த மக்கள் சொல்லுவாங்க, என்ன சிரம சோதனை வந்தாலும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அல்லாஹ்விற்குரியவர்கள், அவனின் பக்கமே நாங்கள் மீளக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று அந்த மக்கள் சொல்லுவார்கள். இந்த மக்களுக்கு நீங்கள் சுபசோபனம் சொல்லுங்கள் நபியே என்று அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக இந்த தன்மையுள்ள மக்களுக்கு அல்லாஹ் வாழ்த்து சொல்லுகிறான். அன்பு சகோதரர்களே, முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஞான மகான், அவர்கள் இறைநேசர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கிறார்கள். ஞான மகான் மட்டுமல்ல, அவர்கள் மிகப்பெரிய வியாபாரி, மிகப்பெரிய தொழிலதிபர். எந்த அளவுக்கு அவங்களுக்கு தொழில் இருந்துச்சுன்னா டன் கணக்கில் கப்பலில் வருமாம் அவங்களுக்கு சரக்கு. அப்படி ஒரு நாள் அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அவருடைய சீடர்களில் ஒருத்தர் ஓடி வர்றாரு. சபையில் இருக்காங்க ஹஜ்ரத் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹ். உங்களுடைய சரக்கு வந்துட்டு இருந்த கப்பல் பெரிய லாஸ் ஆகி போச்சு, தண்ணியில் மூழ்கிடுச்சு, வந்த மொத்த சரக்கும் வீணா தண்ணியோடு தண்ணியாக கரைஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னாங்களாம். இதை கேட்டுட்டு ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹ் இன்னா லில்லாஹ் சொல்லிட்டு சொன்னாங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாங்களாம். ஃபஸ்ட்டு இன்னா லில்லாஹ் சொன்னாங்க, அடுத்து அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்கள். என்ன இந்த மனுஷன் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றாரு, பெரிய சோதனை, பெரிய கஷ்டம், மொத்த முதலும் போச்சு தண்ணியோட, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்கள். ஒரு சில மணித்துளிகள் தான் கடந்தது. மறுபடியும் இன்னொருத்தர் வந்தார். வந்தவர் சொன்னார், குருவே உங்களுடைய சரக்குக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, உங்களுடைய சரக்கோடு சேர்ந்து இன்னும் சிலருடைய கப்பல்லாம் வந்துச்சு, அதில் ஏதோ ஒன்று தான் மூழ்கி போச்சு, தவிர அது தவறாக உங்களுடைய கப்பல் என்று தவறாக செய்தி வந்து விட்டது, உங்கள் சரக்கு சேஃப்டியாக வந்துட்டு இருக்குது. அதில் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹ் மறுபடியும் சொன்னாங்க அல்ஹம்துலில்லாஹ். சுற்றி இருந்த சீடர்கள் கேட்டார்கள், ஃபஸ்ட்டு சொன்ன செய்தி சோகத்தை தரக்கூடிய செய்தி, பெரிய லாஸ், பெரிய லாஸ் உங்களுக்கு, அந்த நேரத்துலையும் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னீங்க. ரெண்டாவது அந்த லாஸ்லாம் இல்லை, நிறைவாக லாபத்தோடு கப்பல் வருது, நல்ல சரக்குகளோடு வந்துட்டு இருக்குது அப்படின்னு நல்ல செய்தி கிடைச்சிது, அப்பவும் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னீங்க. என்ன காரணம், விளக்கம் சொல்லுங்களேன்னு கேட்டு சொன்னாங்களாம். ஹஜ்ரத் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்களாம், சோதனை கஷ்டம் வரக்கூடிய சமயத்தில் அந்த செய்தி எனக்கு வந்தவுடன் என் கல்பை நான் பார்த்தேன், அதில் எந்த மாற்றமும் இல்லை. கொடுத்தவன் அவன், அவனே எடுத்துக்கொண்டான். இதில் நமக்கு என்ன இருக்கிறது?
என்ற நிலைப்பாடோடு என்னுடைய உள்ளம் இருந்தது. அப்படிப்பட்ட உள்ளத்தை தந்த அல்லாஹ்விற்கு நன்றி சொன்னேன். எந்த பாதிப்பும் இல்லை, சேஃப்டியா வந்துட்டு இருக்குது. நல்ல வேலை, அடுத்தவங்களுக்கு போனா போய் தெரியுது, நம்ம இது நல்லபடியா வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி எண்ணம்லாம் எனக்கு இல்லை. நல்லபடியா வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற செய்தி வந்த உடனேயும் என்னுடைய உள்ளத்தை பார்த்தேன். தரக்கூடியவன் அவன், அவன் எப்படியும் தருவான். தரக்கூடிய பொறுப்பை ராசிக்காக அவன் எடுத்திருக்கிறான், எப்படியும் தருவான். எனவே அவன்தான் பாதுகாப்பாக தருகிறான் என்ற எண்ணம் தான் என் உள்ளத்திலே ஓடியதை தவிர வேற எந்த மாற்று கருத்தும் வரவில்லை. கல்வை பார்த்தேன். இப்படிப்பட்ட உள்ளத்தை தந்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் என்று சொன்னேன் என்று முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்வதாக நாம் வரலாற்று குறிப்புகளிலே பார்க்கிறோம். அன்பு சகோதரர்களே, கொடுப்பவன் அல்லாஹ் என்ற சிந்தனை நமக்கு வேண்டும். அந்த சிந்தனை வந்துவிட்டால் நமக்கு சிரமம் வந்தாலும் சரி, நெருக்கடிகள் வந்தாலும் சரி, நம்மை சுற்றி பல சூழ்ச்சிகள் வேலிகள் பின்னப்பட்டாலும் சரி, நமக்கு எதிரான பல்வேறு விதமான திட்டங்கள் போடப்பட்டாலும் சரி, எதுவும் நடக்காது, எதுவும் நடக்காது. தரக்கூடியவன் அவன் என்கின்ற நம்பிக்கையை உலகத்தில் ஆழமாக விதைத்தவர்கள் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நம்பிக்கை இன்னைக்கு வரைய பாலஸ்தீன மக்களுக்கு இருப்பதினால்தான் அவ்வளவு குண்டுகளுக்கு மத்தியிலும் இந்த நகரத்தை விட்டு நாங்கள் நகர மாட்டோம் என்ற நம்பிக்கையோடு வாழ்றாங்க. இருந்தால் வாழுவோம், இல்லைன்னா இந்த மண்ணில் ஷஹீதாகுவோம். இருக்கும் வரை எங்கள் மஸ்ஜிதுக்காக வேண்டி போராடுவோம், இதை மீட்டுக் கொடுப்பதற்காக வேண்டி போராடுவோம். இல்லையா இதே மண்ணில் ஷஹீதாகுவோம், வேற ஊருக்கு போக மாட்டோம். அங்கே போய் வந்த ஒரு நபர் சொன்னதை நாம் கேட்கிறோம், பார்க்கிறோம். அங்கே சின்ன பிள்ளைங்கள்லாம் அவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. இங்கேருந்து போன ஒருத்தர் ஒரு பையனை பார்த்து கேட்டாராம்மா, அப்பா இங்கே ஒரே பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் குண்டு, பெரிய போர்க்களத்துக்கு மத்தியில் வாழ்றக்கூடிய சூழல் இருக்குது. எங்கள் நாட்டுக்கு நீங்கள் வந்துடுறீங்களா? எங்கள் நாட்டில் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை இருக்குது, எங்கள் நாட்டுக்கு நீங்கள் வாங்க, உங்களுக்கு சிறப்பான எதிர்காலம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பையன்கிட்ட இவர் பேசுகிறார். அந்த பையன் கேட்டானா, உங்கள் நாட்டில் என்னெல்லாம் கிடைக்கும்னு கேட்டானா. நல்ல ஃபுட்டு கிடைக்கும், சரி. நல்ல உடுப்பு கிடைக்கும், சரி. நல்ல தங்குறதுக்கு இடம் கிடைக்கும், சரி. வேற நல்ல படிப்பு கிடைக்கும், சரி. நல்ல ஒரு லக்ஸுரியான லைஃப் உங்களுக்கு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சரி. வேற வேற என்ன, இதுதான், இதை விட வேற என்ன வரும் வாழ்க்கையில்? அந்த பையன் திருப்பி கேட்டானா, உங்கள் நாட்டுக்கு வந்தால் ஷஹாதத் கிடைக்குமான்னு கேட்டான். உங்கள் நாட்டுக்கு வந்தால் ஷஹாதத் கிடைக்குமா? எங்கள் நாட்டில் நாங்கள் வாழ்ந்தால் இன்னைக்கு இல்லாட்டி என்னைக்காவது ஒரு நாள் ஷஹாதத் கிடைக்கும். எங்கள் மண்ணுக்காக வேண்டி, எங்கள் மஸ்ஜிதுக்காக வேண்டி நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். இன்று இல்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் அல்லாஹ் எங்களுக்கு ஷஹாதத்தை தருவான் என்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் இங்கே வாழுகிறோம். எங்களுக்கு அதுதான் பெருசு. போயிட்டு வாங்க அன்பர்களே. பாலஸ்தீனத்தின் இஸ்ரேல் நடத்தக்கூடிய தாக்குதலின் சமயத்திலே பல காணொளிகள் பரவியது. அதிலே ஒரு காணொளியை நீங்கள் பார்த்திருக்கலாம், பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். சின்ன பிள்ளைங்க விளையாடுறாங்க. நம்ம ஊரில் பிள்ளைங்க எப்படி விளையாடுவாங்க? பெண் பிள்ளைகளாக இருந்தால் பொம்மையை வச்சு விளையாடுவாங்க, இப்போ ஆம்பளை பசங்களாக இருந்தால் கார் வச்சு விளையாடுவாங்க, அல்லது வேறு ஏதாவது விளையாட்டுகள். இன்றைக்கி அந்த விளையாட்டையெல்லாம் தாண்டி செல்ஃபோனில் தான் அதிக நேரங்கள் கழியக்கூடிய சூழல் இருக்கிறது. பாலஸ்தீனத்திலே வாழக்கூடிய பிள்ளைகள் எப்படி விளையாடுகிறார்கள் தெரியுமா? அவர்களிலே ஒருவர் இறந்து போனதை போன்று அவரை வைத்து அதை தூக்கிட்டு போகிறாங்க, விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. அங்கே வந்தவர் ஒருவர் கேட்கிறார், என்னம்மா விளையாட்டு விளையாடுறீங்க? நாங்கள் ஷஹீதாகி விளையாடுறோம், நாங்கள் ஷஹீதாகி விளையாடுறோம். அந்த உள்ளத்தில் எவ்வளவு பெரிய எண்ணம் உள்ளே புகுந்திருந்தால், ஷஹாதத் என்பது கிடைக்கப்பெறாத ஒரு பாக்கியம். அதை இந்த பைத்துல் முகத்தஸுக்காக வேண்டி ஒருத்தர் கொடுக்கிறதுங்கிறது பெரிய நிலை என்பதை உள்ளார்ந்து உணர்ந்ததினாலே அங்கே வளரக்கூடிய சின்ன பிள்ளைகளிலிருந்து பெரிய பிள்ளைகள், பெரிய ஆட்கள் வரை, வயது முதிர்ந்தவர்கள் வரை, ஆண்கள் பெண்கள், வயதிலே வாலிபர்கள், எந்த வேற்று வித்தியாசமும் இல்லாமல் நம்பிக்கையோடு அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயம் தானே அது. அந்த நம்பிக்கை ரசூலுல்லாஹ் கையை காமிச்சு சொன்னாங்க, குறிப்பிட்டு கை காட்டி சொன்னார்கள். பாலஸ்தீனம் எந்த திசையை நோக்கி இருக்கிறதோ அந்த திசையை நோக்கி கை காட்டி சொன்னார்கள், இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் கடும் சோதனைக்கு உள்ளாகுவார்கள், ஆனால் அந்த சோதனைக்கு பிறகு ஒரு மகிழ்ச்சிகரமான சிறப்பான எதிர்காலம் அவர்களுக்கு இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் கைகாட்டி சொன்னதினாலே அந்த எதிர்காலத்தை நாம் இல்லை, நமக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததி ஏதாவது அனுபவிக்கட்டும் என்ற நம்பிக்கையோடு தானே அந்த மக்கள் வாழுகிறார்கள், போராடுகிறார்கள். அன்பு சகோதரர்களே, இந்த நம்பிக்கை தான் சமகாலத்தில் அந்த மக்கள் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. ஈமானிய நெஞ்சுரம். இந்த நம்பிக்கையை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஏற்றி வைத்தார்கள்.
ஹதீஸில் வருதுங்க, அபூ தல்ஹா உம்மு சுலைம் சிறந்த தம்பதிகள். கணவன் மனைவி எப்படி இருக்கணுன்றதுக்கு பல ரோல் மாடல் இருக்குது சஹாபாக்கள்ல. அந்த ரோல் மாடலில் ஒருத்தர் தான் அபூ தல்ஹா உம்மு சுலைம். ரொம்ப பெரிய பாக்கியமான தம்பதிகள் இவர்கள் இருவரும். இவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு குழந்தை பிறந்துச்சு. அபூ தல்ஹா வியாபார விஷயமா வெளியூர் போயிட்டு ரிட்டர்ன் வர்றதுக்குள்ளார இந்த குழந்தை இறந்து போச்சு. வியாபாரம் முடிச்சுட்டு ஒரு சில நாட்கள் கழித்து வீட்டுக்கு வர்றாரு. வந்த உடனே ஏன் சோக செய்தியை கணவனுக்கு சொல்லணும் அப்படின்ற எண்ணத்தில் மனைவி வந்த கணவனுக்கு சிறப்பான முறையிலே அவருடைய உணவு ஏற்பாட்டை எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. அன்றைய இரவு தன்னுடைய நீண்ட நாள் பிரிந்திருந்த கணவனோடு தாம்பத்தியத்திலே மகிழ்ச்சியாக ஈடுபட்டார்கள். தாம்பத்திய நிறைவுக்கு பிறகு உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அபூ தல்ஹா சொன்னாங்க, உங்கள்கிட்ட யாராவது ஒருத்தர் ஒரு அமானிதம் கொடுக்குறாரு, கொஞ்ச நாள் கழித்து கொடுத்தவர் வந்து கேட்டாருன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டாங்க. எவ்வளோ அழகான, எவ்வளவு நுட்பமான கேள்வி பாருங்கள். அவரே சொன்னார், கொடுத்தவர் கேட்டால் கொடுத்துட வேண்டியதுதானே, இதில் என்ன இருக்குது? அமானிதம் கொடுத்தவர் அவர் வந்து திருப்பி கேட்டார்னா தரமாட்டேன் என்னோடது அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. கேட்டால் கொடுத்துட வேண்டியதுதான். உடனே சொன்னாங்க உம்மு சுலைம், அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து ஒரு பிள்ளையை அமானிதமாக தந்தான், கொடுத்தவனை எடுத்துக்கொண்டான். அபூ தல்ஹாவுக்கு அப்படியே ஆடி போயிட்டாரு. நீண்ட நாள் கழித்து வியாபாரம் முடித்து வந்து தான் பிள்ளைய பார்க்கலான்ற எண்ணத்தில் இருக்கிற சமயத்தில் இந்த செய்தி ஒரு பேர் இடியாக இருக்கிறது. காலையில் எந்திரிச்ச உடனே சுத்தமாகி நேர் ரசூலுல்லாஹ்ட்ட போனாங்க. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, செய்தியை கேட்டீங்களா? நான் வெளியூருக்கு போயிருந்தேன். போயிட்டு வர்ற இடத்துல இந்த அம்மா, எங்களுக்கு பிறந்த குழந்தை இறந்துருச்சு, முதல்லயே எங்கள்கிட்ட அந்த செய்தியை சொல்லாமல் என்னுடைய பிள்ளைகள் இறப்பு செய்தியை நீண்ட நேரத்துக்கு பிறகு அந்த அம்மா சொல்கிறாங்க. எவ்வளோ வருத்தமாக இருக்குது, அவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய மனக்குறையை வெளிப்படுத்திய நேரத்திலே ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு வார்த்தை, ரொம்ப கவனமான வார்த்தை. அந்த அம்மாவுக்கு இருந்த நம்பிக்கைக்கு அல்லாஹ்வின் தூதர் கொடுத்த பரிசு, பாரக்கல்லாஹு ஃபீ காபிரி லைலத்திகுமா, நீங்கள் இருவரும் நேற்றிரவு அல்லாஹ்விற்காக வேண்டி நீங்கள் ஒன்றிணைந்திருக்கிறீர்கள், அந்த இணைப்பிலே அல்லாஹ் பரக்கத் செய்வானாக நாங்கள் சொல்லலாம். உங்கள் இணைப்பு நேற்று உங்கள் இருவருக்கு இடையில் ஏற்பட்டது, இந்த இணைப்பில் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக. ரசூலுல்லாஹ் செஞ்ச துவா அப்படி பலிச்சது. கரெக்டாக 9 மாதம் அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அனஸ் ரலியல்லாஹுடைய கையில் கொடுத்து ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு போய் கொடுங்கன்னாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மடிக்கு வந்த குழந்தைகளின் முக்கியமான குழந்தை அந்த பிள்ளை. ரசூலுல்லாஹ் பிள்ளைய மடியில் வாங்கிட்டு பேரிச்சம்பழத்தை அப்படி சப்பி அதனுடைய அந்த சாறை வாயில் தொட்டு வைத்து விட்டு அப்துல்லான்னு பேர் வச்சாங்க. வரலாற்றில் எழுதுகிறார்கள், இந்த அப்துல்லாவுக்கு பிறந்த பிள்ளைகள் எல்லாமே மார்க்கத்தில் மிகப்பெரிய அறிஞர்களாக, துறை சார்ந்த வல்லுநர்களாக, குர்ஆனிலே மிக தெளிவு பெற்றவர்களாக உருவாகி பேரோடும் புகழோடும் அந்தஸ்தோடும் இபாதத்தோடும் வாழ்ந்தார்கள் என்ற குறிப்பு எழுதுகிறார்கள். இந்த பாக்கியம் எப்படி கிடைச்சது? அந்த அம்மாவுக்கு இருந்த நம்பிக்கைக்கு கிடைச்சது. அல்லாஹ் கொடுத்தான், அல்லாஹ் கொடுத்தவன் அல்லாஹ் அவனே எடுத்துக்கொண்டான். எடுத்தவனுக்கு தெரியும் எப்படி கொடுக்க வேண்டும் என்று. திரும்பி அவன் கொடுத்தால் அதனுடைய அந்த வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட பிள்ளையை அல்லாஹ் கொடுத்தான். அன்பு சகோதரர்களே, இந்த நம்பிக்கையில் தான் நம்முடைய வாழ்க்கை நகர வேண்டும். இப்படியான நம்பிக்கையை தான் மார்க்கம் தருகிறது. ஒன்று உங்களிடத்திலிருந்து எடுக்கப்பட்டால் அதற்கு பகரம் சிறப்பாக கிடைக்கும் என்று நான் ஆரம்பத்தில் சொன்னேனே. திருக்குர்ஆனில் ஒரு அழகான செய்தியை அல்லாஹ் காட்சிப்படுத்துகிறான். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், குர்ஆனிலே நூர் என்கின்ற ஒரு அத்தியாயம் இருக்கிறது. அல்லிமூ நிசாக்கும் சூரத்தன் நூர். அதற்கு மருதி எல்லாம் சொன்னாங்க, உங்கள் வீட்டு பெண்களுக்கெல்லாம் 100 அத்தியாயத்தை கற்றுக் கொடுங்கன்னாங்க. உங்கள் வீட்டிலே வாழக்கூடிய பெண்களுக்கெல்லாம் 100 அத்தியாயத்தை கற்றுக் கொடுங்கள். அதிலே பெண்கள் பேணி பாதுகாத்து நடக்க வேண்டிய பல முக்கிய அம்சங்கள் அதில் இருக்கிறது. அதை அவர்களுக்கு உள்வாங்குவதற்கு வழி செய்து கொடுங்கள் என்று செய்தனா உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க. அந்த 100 என்கின்ற அத்தியாயத்தில் ஒரு 10 வசனம் குறிப்பிட்ட ஒரு நபருக்காக வேண்டி இறங்கியது. யார் அவங்க? நீண்ட பெரிய வரலாறு சுருக்கமாக தருகிறேன். அதில் சையதத்துனா ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா ஒரு போர்க்களத்திற்கு போகும் நேரத்திலே தவறுதலாக தேவையில்லாமல் முனாஃபிக்கீன்களின் மூலமாக சஃப்வான் என்ற நபித்தோழரோடு சேர்த்து இட்டு கட்டி அவர்களையும் ஆயிஷா அம்மாவையும் இணைத்து முடிச்சு போட்டு பேசப்பட்டது. வதந்தியாக
இல்லாத பொல்லாத செய்திகளை சேர்த்து மதீனாவிலே பரவவிடப்பட்டது. இந்த செய்தி எந்த அளவுக்கு பரவுச்சுன்னா, பொதுவாகவே நல்லது சீக்கிரமாக ஷேர் ஆகிறத விட தேவையில்லாத விஷயம் நிறையமாக ஷேர் ஆகிட்டே இருக்கும். நல்ல விஷயம் ஒருத்தருடைய காதுகளுக்கு அதிகமாக போய் சேர்றதை விட தேவையில்லாத அல்லது ஒரு விதமான சங்கடத்தை தரக்கூடிய விஷயங்கள் அதிகமாக பரவும் இல்லையா? அப்படி இந்த விஷயம் பரவியது. எந்த அளவுக்கு பரவியது என்றால், ரசூலுல்லாவுக்கே மன வருத்தத்தை ஏற்படுத்திவிட்டது. சஹாபாக்களுக்கெல்லாம் பெரிய கஷ்டம், மன கஷ்டம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆயிஷா அம்மாவுடைய தகப்பனார், மன வலி. அவங்க அம்மா வருத்தம். இதில் என்ன வேடிக்கைன்னா, ஆயிஷா அம்மாவுக்கு கதையே தெரியாது. ரசூலுல்லாஹ் அவங்க அத்தா வீட்டில் போய் கொஞ்ச நாள் இருங்கன்ட்டாங்க. இங்கே வந்த பின்னாடி தான் செய்தியே தெரியும், இந்த மாதிரியான ஒரு தவறான கருத்து நம் மீது இட்டுக்கட்டி பரப்பப்படுகிறதுன்னு. அப்போ அந்த நேரத்தில் சராசரி நபராக இருந்தால், ஒரு சராசரி ஆணாக அல்லது ஒரு சராசரி பெண்ணாக இருந்தால், என்னை யார் அப்படி பேசினது, நான் யாருன்னு தெரியுமா, என்கிட்ட பேசிட்டு அவங்க சும்மா பெற முடியுமா, இந்த வர்ற பதில் பேசுறதுக்கு என்னுடைய உண்மைத்தன்மை என்னன்றதை நான் வெளிச்சம் போட்டு காட்டுறேன், வாங்க வப்பமா, விவாதம் வப்பமா, என்ன ஏதுன்றது உண்மைத்தன்மையை பார்ப்போமா அப்படின்னு நம்ம பேசியிருக்கலாம் சராசரி நபராக இருந்தால். ரசூலுல்லாவின் வீட்டில் வளரக்கூடியவர்கள், நாயகத்தின் கைபிடித்து மனைவி என்கின்ற உயர்ந்த அந்தஸ்தை பெற்ற பெண்மணி என்பதினாலே அந்த அம்மா சொன்ன வார்த்தை எவ்வளவு அழுத்தமான வார்த்தை. குர்ஆனின் வார்த்தையை சொன்னார்கள். நான் இந்த நேரத்திலே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாமை இழந்த சமயத்தில் என்ன சொன்னார்களோ அதையே தான் சொல்லுவேன். ஃபஸபுருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன். அழகிய பொறுமை. இப்பொழுது எனக்கு எதிராக செய்தி இட்டுக்கட்டப்பட்டிருக்கிறது. இதில் நான் என் உண்மைத்தன்மையை நானாக வாயிலும் சொல்வதை விட பொறுமையாக இருந்து என் ரப்பிடத்தில் எதிர்பார்ப்பேன், நான் பத்தினி என்பதை நிரூபிக்க. வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன். நீங்கள் என்ன வர்ணிக்கிறீர்களோ அந்த விஷயத்தில் அல்லாஹ்வே உதவி செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அந்த விஷயத்தில் எனக்கு அல்லாஹ்வே உதவி செய்யக்கூடியவனாக இருக்கிறான். ஆயிஷா அம்மா சொன்னாங்க, யாருக்கும் கிடைக்காத பாக்கியத்தை ஆயிஷா அம்மாவுக்கு அல்லாஹ் கொடுத்தான். கஷ்டம்தான், மன வழிதான், ரசூலுல்லாவுக்கு பெரிய வருத்தம் தான். சஹாபாக்கள் சுற்றி இருப்பவங்களுக்கெல்லாம் அவங்க வீட்டு பிரச்சனை மாதிரி ஆகிப்போச்சு. நபி வீட்டில் நடந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தங்கள் வீட்டில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய சோகமாக அவர்களுக்கு இது ஆகி போனது. அந்த அம்மாவினுடைய வைராக்கியம், அல்லாஹ் நம்மை கைவிட மாட்டான் என்ற உறுதி உலகத்தில் யாருக்கும் தராத பாக்கியத்தை ஆயிஷா அம்மாவுக்கு அல்லாஹ் கொடுத்தான். சூரத்து நூறுல 10 வசனத்தை அல்லாஹ் இறக்கினான். 10 வசனத்தை இறக்கினான். அதனுடைய தொடர் எப்படி வருது பாருங்க. அந்த நிகழ்ச்சியை அல்லாஹ் சொல்லும் பொழுது அதனுடைய தொடரிலே சொல்கிறான், இன்னல்லதீன ஜாஊ பில் இஃப்கி உஸ்பத்தும் மின்கும் லா தஹ்ஸபூஹு ஷர்ரல் லக்கும் பல் ஹுவ கைருல் லக்கும். நபியே நாயகமே, தேவையில்லாத இட்டுக்கட்டை சொல்லிக்கொண்டு ஒரு கூட்டம் வந்திருக்கிறது. உங்கள் துணைவியாரின் மீது, மனைவியின் மீது இட்டுக்கட்டி ஒரு செய்தியை பேசிக் கொண்டிருக்கிறது. லா தஹ்ஸபூஹு ஷர்ரல் லக்கும், நீங்கள் அதை தீங்கு என்று நினைக்காதீர்கள். பல் ஹுவ கைருல் லக்கும், அது நல்லதுதான். அல்லாஹ் இப்படி நடக்கிறது நல்லதுன்றான். எங்களுடைய உஸ்தாத் பெருந்தகை மறைந்த மர்ஹூம் லால்பேட்டை அப்துல் ரஹ்மான் ஹஸரத் அவர்கள், வாப்பா என்று தமிழக உலமாக்களால் அன்போடு அழைக்கக்கூடியவர்கள், அவங்க சொல்லுவாங்க, இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது சொல்லுவாங்க, அல்லாஹ் இதை தீமை என்று நினைக்காதீர்கள், நன்மை என்று சொல்லுகிறான். ஏன் நன்மை தெரியுமா? அல்லாஹ் அந்த இடத்துல ஆயிஷா அம்மா பொறுமையா இருந்ததுனால உண்மை தன்மையை நிரூபிக்கணும்னு அல்லாஹ் விரும்பினா அந்த நிரூபணம் உலக அழிவு நாள் வரை இருக்க வேண்டும். உலக அழிவு நாள் வரை இருக்க வேண்டும். எனவே அதை ஒரு பாடமாக வரக்கூடிய உலக அழிவு நாள் வரைக்கூடிய மக்களுக்கு பாடமாக இருப்பதற்கு குர்ஆனிலே அல்லாஹ் பதிவு செய்திருக்கான். அவங்க பத்தினி, அவங்க தூய்மையானவங்க, இந்த நிகழ்ச்சிக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லை, யாரெல்லாம் இதில் தேவையில்லாமல் பங்கெடுத்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் என்ன பனிஷ்மெண்ட், என்ன தண்டனை, அவங்க எவ்வளோ பெரிய குற்றவாளி அப்படின்றத எல்லாம் விலாவரியாக அல்லாஹ் சொன்னான். இது நன்மைதானே? இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணைவியாரின் அந்த வாழ்க்கையை, தூய்மையை அல்லாஹ் திருக்குர்ஆனில் வசனத்தை இறக்கி 10 வசனங்கள் தொடர்ச்சியாக இறக்கி உண்மைப்படுத்தினான் என்றால் இது எதற்கு கிடைத்த பரிசு? ஹஜ்ரத் அன்னை ஆயிஷா அம்மா அவர்களுக்கு கிடைத்த பரிசு, அவர்களுடைய நம்பிக்கைக்கு கிடைத்த பரிசு. எந்த பொழுதும் அல்லாஹ் நம்மை கைவிட மாட்டான், உதவி செய்வான் என்பதின் மீது இருந்த அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை தான் அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சிறந்த நிலையை ஏற்படுத்தி கொடுத்தது. எனவே அன்பான சகோதரர்களே, நம் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய நமக்கு இழப்புகள், கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் சரிதான்,
அது குடும்ப ரீதியாக, பிள்ளைகள் புறத்திலிருந்து, நாம் செய்யக்கூடிய தொழிலில், வியாபாரத்தில், நாம் சந்திக்கக்கூடிய வாழ்க்கையில் கடந்து போகக்கூடிய நபர்கள் தோள் மீது கை போட்டு வருபவர்களை போன்று தெரியும். ஆனால் சில நேரங்களில் அவர்களே தோளை அமுக்கி கீழே தள்ளி விடுவார்கள். இப்படியான சூழலாம் ஏற்படலாம். எந்த நிலையாக வந்தாலும் சரி, அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய உச்சபட்சமான நம்பிக்கையை ஒரு மூமின் இழந்துவிடக்கூடாது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகிறார்கள். 5 விஷயத்தை நான் உங்களுக்கு இந்த பயானிலிருந்து சொல்ல போகிறேன். ஹஜ்ரத் சய்யிதுனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்த தன்னம்பிக்கையை தூக்கி நிறுத்துவதற்கான 5 முக்கிய பாடங்கள் ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்தாங்க. சய்யிதுனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்கள் ரொம்ப பெரிய அறிவில் தெளிவு பெற்றவர்கள். எந்த அளவுக்குன்னா ரசூலுல்லாஹ் அவருக்குன்னு பிரத்யேகமாக துஆ செஞ்சாங்க. அல்லாஹும்ம அல்லிமுஹுல் கிதாப் வ ஃபக்கிஹு ஃபித்தீன். யா அல்லாஹ், இந்த இப்னு அப்பாஸிற்கு குர்ஆனினுடைய ஞானத்தை கொடுப்பாயாக, மார்க்கத்திலே மிகப்பெரிய விற்பனராக இவரை ஆக்குவாயாக. ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்க. சின்ன பிள்ளையிலேயே ரசூலுல்லாஹ் கூட இருந்தவங்க ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு. அவங்கள்ட்ட சொன்னாங்க ஒரு நாள், யா குலாம், அருமை சிறுவரே, இன்னி உஅல்லிமுக கலிமாத், சில வார்த்தைகள், சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லித்தரப் போகிறேன். நீங்கள் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும், பிடித்துக் கொள்ள வேண்டும். பிடித்தால் உலகத்திலும் சரி, உங்களுடைய இதர வாழ்க்கையிலும் சரி, உங்களுக்கு இறைபுறத்திலிருந்து இறை நம்பிக்கையும் கூடும், தன்னம்பிக்கையோடு வாழ்க்கை வாழக்கூடிய அந்த லட்சியமும் உங்களுக்கு பிறக்கும். அந்த 5 விஷயத்தை ரசூலுல்லாஹ் தொடர்றாங்க பாருங்க. யஹ்ஃபதில்லாஹ் யஹ்ஃபதுக்கல்லாஹ். அல்லாஹ்வின் விஷயத்தில் நீங்கள் பேணி பாதுகாப்பாக நடந்துங்க, அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். அல்லாஹ் என்ன சொல்கிறானோ அந்த விஷயத்தை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணுங்க, அதை பாதுகாத்து நடந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். பொதுவாகவே அல்லாஹ்வுடைய வழக்கம் என்னன்னா, நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ அதே மாதிரி எல்லாம் நடந்துக்குவான், கொஞ்சம் கூடுதலாக நடப்பான். ஃபதுகுரூனி அத்குருக்கும், என்னை நினையுங்கள், நான் உங்களை நினைக்கிறேன். அல்லாஹ் சொல்கிறான். என்ன நீங்கள் திக்ர் செய்யுங்க, நான் உங்களை நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறது சாதாரண சபை, ஆனால் நான் நினைக்கிறது உயர்ந்தவர்கள் இருக்கக்கூடிய சபை, மலக்குமார்கள் இருக்கக்கூடிய சபை. நினைப்பேன். நசுல்லாஹ ஃபனசியஹும், அல்லாஹ்வை அவர்கள் மறந்தார்கள், அல்லாஹும் அவர்களை மறந்து விட்டான். எப்படி மக்களுடைய செயல்பாடு இருக்கோ அதே மாதிரி அல்லாஹ்வுடைய செயல்பாடு வரும். வமக்கரு மக்கரம் வமக்கர்னா மக்கரன், அவர்களும் சூழ்ச்சி செய்தார்கள், அல்லாஹும் சூழ்ச்சி செய்தான். சூழ்ச்சி திட்டம் அவர்களிடத்தில் நடந்தது, அல்லாஹும் சூழ்ச்சி செய்தான். சூழ்ச்சியாளர்கள் மிகப்பெரியவன் அல்லாஹ்வாக இருக்கிறான் என்று குர்ஆன் சொல்லுகிறது. இப்போ நாம எப்படி நடந்துக்கிறோமோ அதே மாதிரி, அதை விட பன்மடங்கு கூடுதலாக நம்மிடத்திலே அல்லாஹ் நடந்து கொள்வான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய விஷயத்தை பேணி பாதுகாப்பாக நடந்துங்க. அல்லாஹ்வுடைய ஷரியத்தினுடைய விஷயத்திலே, உங்களுடைய பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய விஷயத்திலே, உங்களுடைய உடல் சார்ந்த விஷயத்திலே, உங்களுடைய ஆரோக்கியத்தினுடைய விஷயத்திலே, ஷரியத் சொல்லக்கூடிய காரியங்களிலே நீங்கள் பாதுகாப்பாக நடங்கள், அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். எப்படி பாதுகாப்பான் அதையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். லஹு முஅக்கிபாத்தும் மின் பைனி யதைஹி வ மின் கல்ஃபி, அவர்களுக்கு முன்னும் பின்னும் நாம் பாதுகாப்பை ஏற்படுத்துவோம். அந்த பாதுகாக்கப்படக்கூடிய மலக்குகள் என்ன செய்வாங்க? யஹ்ஃபதூனஹு மின் அம்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய கட்டளையை எடுத்து இவர்களை காப்பார்கள், பாதுகாப்பார்கள். இப்போ அல்லாஹ் விதித்த விஷயங்களை பேணி பாதுகாத்து நிறைவேற்றும் பொழுது அல்லாஹ்வுடைய புறத்தில் நமக்கும் பாதுகாப்பு கிடைக்கும். பாருங்களேன், 2 நிகழ்ச்சியை சொல்லுகிறேன். உர்வத் இப்னு ஜுபைர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாபீன்களிலே கட்டுப்பட்ட ஒரு மகத்தான மனிதர். இவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. அந்த காலத்தில் இருந்த டமாஸ்கஸினுடைய ஆளுநர் இவரை அழைக்கிறார். அழைச்ச உடனே உர்வத் இப்னு ஜுபைர் அவங்க கிளம்பி போகிறாங்க. போகிற வழியில் அவங்களுடைய மகனார் குதிரையிலேருந்து கீழே விழுந்து வஃபாத் ஆயிடுறாங்க. அவங்கள நல்லடக்கம் செய்யக்கூடிய சமயத்தில் இவங்களுக்கு காலில் ஒரு சின்ன புண்ணு ஏற்பட்டு போச்சு. இப்படி இந்த புண்ணோடு சேர்ந்து பயணிக்கிறாங்க. டமாஸ்கஸ் போயாச்சு. போன பின்னாடி இதனுடைய வலியும் வேதனையும் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதிகமான பின்னாடி ஆளுநரின் மூலமாக விருந்தாளியாக அழைக்கப்பட்டிருக்கிறவர். இவருக்கு இப்படி ஒரு பாதிப்புன்னு கேள்விப்பட்டவொன்னே ஆளுநர் அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான மருத்துவர்களை எல்லாம் கூப்பிட்டு உயர்தரமான சிகிச்சை அவருக்கு அளிக்கப்பட வேண்டும், நீங்கள் எந்த ரீதியில் இவருக்கு குணம் கொடுக்க முடியுமோ செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆளுநர் சொல்ல, எல்லா மருத்துவர்களும் வந்து கூடி நின்று பார்த்தா இந்த புண்ணு பாதிப்பு அப்படியே ஏறிடுச்சு உள்ளார. எந்த அளவுக்குன்னா காலில் பாதியை கட் பண்ணி எடுத்தால் தான் இதனுடைய அந்த பாதிப்பு தொடராமல் இருக்க முடியும்.
விட்டுட்டோம் சொன்னால் அப்படி மேலே வரைய பரவி மொத்த காலை எடுக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுரும். என்ன செய்யலான்னு கேட்டவொன்னா பரவாயில்ல எடுத்துருங்கன்ட்டாங்க 23 சுபைர் ரஹ்மத்துல்லாஹி. பாதி காலை கட் பண்ணணும். இப்போ மருத்துவர்கள்லாம் சொன்னாங்களாமா, காலை கட் பண்ணி எடுக்கிறது சாதாரண விஷயம் இல்லை, கடுமையான வலியும் வேதனையும் உள்ள ஒரு கட்டம் அது. இன்னைக்குள்ள காலம்னா ஆப்ரேஷனுக்கு முன்னாடி அனஸ்தீசியா இருக்குது, அந்த குறிப்பிட்ட மயக்க மருந்தை கொடுத்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட பகுதியை மறக்க செய்து அதற்கு பிறகு நடக்கிறது எல்லாம். ஆனால் அன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. மருத்துவர்கள் சொன்னாங்க, கொஞ்சோண்டு 1 அவுன்ஸு மது கொடுக்குறோம், குடிங்க, நீங்கள் குடிச்சிட்டு கொஞ்சம் மயங்கி கிடப்பீங்க, அந்த மயக்கத்தில் நாங்கள் கட் பண்ணி ஆப்ரேஷனை முடிச்சிடறோன்றாங்க. உருவத்து பின் சுபைர் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, எனக்கு ஏற்பட்ட இந்த பாதிப்பிலே நான் இதை சரி செய்வதற்காக ஒரு ஹராமை கொண்டுதான் எனக்கு இது சரியாக்கப்பட வேண்டும் என்ற எந்த அவசியமும் தேவையும் எனக்கு இல்லை. எனக்கு வளமை ஒன்று இருக்கிறது, தினசரி குரானிலே 7.5 ஜுஸு நான் ஓதுகிற வழக்கம் கொண்டிருக்கிறேன். 4 நாளைக்கு ஒரு குரான் முடிப்பாங்களாம், ஒரு நாளைக்கு 7.5 ஜுஸு ஓதுவாங்களாம், 4இல் ஒரு பாகம். நான் பாட்டு ஓத ஆரம்பிக்கிறேன், நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை ஆரம்பிங்கன்னாங்க. அதற்கு உருவத்து பின் சுபைர் ரஹ்மத்துல்லாஹிக்கு ஆப்ரேஷன் நடக்கிறது, காலை துண்டாக்குகிறார்கள், திருக்குரானை ஓத துவங்குகிறார். அன்னைக்கு ஓத வேண்டிய 7.5 ஜுஸு ஓதி முடிச்சாரு. முடிச்ச உடனே கேட்டாராமா, ஆப்ரேஷன் முடிஞ்சா அப்படின்னு. கட்டாயிருச்சு. இப்போ அந்த கால் துண்டித்து கிடக்கிறது. அந்த காலை பார்த்து உருவத்து பின் சுபைர் பேசுகிறார் ரஹிமஹுல்லாஹ், காலே, அல்லாவுக்கு எல்லா புகழும், உன்னை கொண்டு எத்தனை இரவுகளிலே பள்ளிவாசலை நோக்கி நான் நடந்திருக்கிறேன். அல்லாவுக்கு தெரியும், அல்லாஹ் மீது ஆணை சத்தியம் என்று சொல்லுகிறேன், ஒரு காலமும் உன்னை வைத்து நான் ஹராமின் பக்கம் நடந்ததே கிடையாது. ஹராமின் பக்கம் உன்னை வைத்து நான் நடந்ததே கிடையாது. நல்ல விஷயத்தை சொல்லுவதற்கு, கேட்பதற்கு, இறை இல்லத்தில் தொழுவதற்கு இரவில் பகலில் பல சமயம் நடந்திருக்கிறேன். எனக்கு முன்னால் போய் வா, உனக்கு பின்னால் சொர்க்கத்திலே நானும் வருகிறேன் என்று உருவத்து பின் சுபைர் ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள் என்ற வரலாற்று குறிப்பை பார்க்கிறோம். அன்பு சகோதரர்களே, எவ்வளவு பேணுதல் மிக்க வாழ்க்கை, அல்லாஹ்வை பயந்து எவ்வளவு அச்சமிக்க வாழ்க்கை இது. இப்படி வாழும் சமயத்திலே அல்லாஹும் நம்மை பாதுகாப்பான். எனவேதான் அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்பாஸுக்கு சொன்னாங்க, அல்லாஹ் விஷயத்தில் நீ பாதுகாப்பா நடந்துக்கோ, அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். 1. 2வது சொன்னாங்க, யஹ்ஃபதில்லாஹ் தஜிதுஹு துஜாஹக, அல்லாஹ்வின் விஷயத்திலே நீ பேணி பாதுகாத்து நடந்து கொண்டால், உன்னை அவனுக்கு முன்னாடி உண்மையான அடிமையாக நீ காட்டிக்கொண்டால், உனக்கு முன்னால் அவனை பார்ப்பாய். உனக்கு முன்னால் அவனை பார்ப்பாய் என்றால் என்ன அர்த்தம்? அவனுடைய உதவி உனக்கு முன்னாடி கிடைக்கும். உன்னுடைய வார்த்தைக்கு எவ்வளவு தூரம் அல்லாஹ் சக்தியை கொடுத்து விடுவான் என்றால், நீ கையை உயர்த்தினாலே அல்லாஹ் பதில் கொடுத்து விடுவான். அதீதிலே வருகிறது, அனஸ் இப்னு நதுர் ரலியல்லாஹு அன்ஹு பத்ர் யுத்தத்தில் இவங்க கலந்துக்கல. உஹது யுத்தம் நடக்கிறதுக்கு முன்னாடி பத்ர் யுத்தத்தில் கலந்துக்கல. அடுத்த வருஷம் உஹது. ரசூலுல்லாஹ் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் திருத்தூதர்களே, பத்ரிலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எனக்கு தரல. ஆனால் நீங்கள் குறித்து வச்சிங்க நபியே, அடுத்து எனக்கு யுத்தத்திலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்தால் நான் யார் என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள், நான் என்ன செய்வேன் என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இது சவடால் வார்த்தைலாம் இல்லை. சில சமயத்தில் நாமும் சவடால் வார்த்தை சொல்லுவோம். என்னை பற்றி தெரியணும்ல, ஒரு சில நேரம் வரும், அப்போ காட்டுறேன் என்னுடைய உண்மையான முகத்தை, நான் யாருன்றதை நீ தெரிஞ்சுக்குவ பாரு அப்படின்னு சில நேரங்களில் நாம் சில சமயங்களிலே சும்மா வெத்துக்காக வேண்டி கூட சில சமயங்களிலே பேசி விடலாம். அதில் அனஸ் இப்னு நதுர் ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை உண்மையான வார்த்தை. அடுத்து யுத்தம் நடந்தது, உஹது யுத்தம். அந்த உஹது யுத்தத்திலே தனி ஆளாக அனஸ் இப்னு நதுர் ரலியல்லாஹு இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், உஹது யுத்தத்தில் தான் நபியை தனியாக விட்டு முனாஃபிக்கீன்கள் எல்லாம் யுத்த களத்தை விட்டு ஓடி போனாங்க, தெரிச்சு ஓடினார்கள். இது ஒரு புறம் நடந்தது. இன்னொரு புறம் குறிப்பிட்ட மலைக்கு மேலே ரசூலுல்லாஹ் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தலைமையிலே ஒரு டீமை நிப்பாட்டிருந்தாங்க. என்ன நடந்தாலும் கீழே இறங்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே வெற்றி கொள்ளப்படுகிறது என்ற செய்தியை பார்த்த உடனே அதில் ஒரு டீம் கீழே இறங்கிடுச்சு. வெளியேறி ஓடிய எதிரிகள் இந்த இடத்துல காலி இருக்குன்றதை கேள்விப்பட்டு இங்கிட்டு வந்து மொத்தமாக அடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது 2 விதமான நெருக்கடி. ஒரு பக்கம் வந்தவங்களில் ஒரு பெரும்பகுதி போயிட்டாங்க, இன்னொரு பக்கம் நாலாபுரத்திலும் எதிரிகளை அடைய வளைந்து கொண்டார்கள், சூழ்ந்து விட்டார்கள். இப்போ அனஸ் இப்னு நதுர் ரலியல்லாஹு தனி ஆளா நின்று கிட்டத்தட்ட 20க்கும் அதிகமான நபர்களை வீழ்த்தி தள்ளிவிட்டு அந்த இடத்திலே ஷஹீதாகி கிடந்தார்கள்.
வரலாற்றில் எடுக்கிறாங்க, உஹது யுத்தத்திலே ஷஹீதானவர்கள் எண்ணிக்கை 70 சுகதாக்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கும் அங்கே அடக்கப்பட்டிருக்காங்க உஹது சுகதாக்கள். உஹது மலை அடிவாரத்தில் அவர்களுடைய அந்த புனிதமான மக்பரா இருக்கிறது, அடக்கம் செய்யப்பட்ட இடம் இருக்கிறது. 70 சுகதாக்களிலே பல பேருடைய முகம் அடையாளப்பட்டுச்சு. இவங்க 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 எல்லாம் தெரிஞ்சிச்சு. ஆனால் சில பேருடைய முகம் தெரியல, சில பேருடைய தோற்றம் யார் இவருன்னு கண்டுபிடிக்க முடியல. அப்படி கண்டுபிடிக்க முடியாத நபர்களில் ஒருவராக இந்த அனஸ் இப்னு நதர் ரலியல்லாஹுடைய உடல் சிதைந்து கிடந்தது. ரசூலுல்லாஹ் வந்து பார்க்குறாங்க, யாரும் தெரியல. இவங்களுடைய சகோதரி தான் வந்து இவங்க உடம்பில் ஒரு நகத்தின் ஓரத்திலே, விரலின் ஓரத்திலே இருந்த ஒரு சின்ன அடையாளத்தை வீட்டு என்னுடைய சகோதரர் தான் இவரு, அனஸ் இப்னு நதர் தான் சொல்லி அடையாளப்படுத்துறாங்க. அப்போ அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குனா, ரிஜாலுன் சதகு மா ஆஹதுல்லாஹ அலைஹி, சில மனிதர்கள் இருக்கிறார்கள் அல்லாஹ்விடத்திலே செய்து கொடுத்த ஒப்பந்தத்தை உண்மையாக நிறைவேற்றுவாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அடுத்து ஒரு யுத்தம் வந்தால் நபியே நான் யாருன்னு நீங்க பார்ப்பீங்க. காமிச்சிட்டாங்க, தன் வீரத்தை காண்பித்தார்கள். அல்லாஹ்விற்காக வேண்டி எதையும் அல்ல என்னையும் இழப்பேன் நான், அப்படிப்பட்ட வைராக்கிய உறுதிமிக்கவன் என்பதை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் இப்னு நதர் ரலியல்லாஹு சொன்னாங்க. இவங்களை பார்த்து தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரிஜால் இன்ன மின் இபாதில்லாஹி மன் லவ் அக்ஸம அலல்லாஹி லஅபர்ர, மனிதர்களிலே அல்லாஹ்வுடைய அடியார்களே சில மக்கள் இருக்கிறாங்க, இப்படித்தான் இந்த காரியம் நடக்கும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா அல்லாஹ் அதை அப்படி நடத்தி காட்டுவான். ஏன்னா அல்லாஹ்வின் விஷயத்தில் அவர்கள் 100% அவனுடைய காரியங்களிலே மிகச்சரியாக நடப்பதினாலே அவங்களுடைய விஷயத்தை நிறைவேற்றதுக்கு அல்லாஹ் பொறுப்படுத்துகிறான். இதுதான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இஹ்ஃபதில்லாஹ் தஜிதுஹு துஜாஹக, அல்லாஹ்வுடைய விஷயத்தை நீ 100% சரியாரி, உனக்கு முன்னாடி அல்லாஹ்வை நீ பாப்பா, உனக்கு முன்னால் அவனுடைய உதவி உனக்கு வந்து கிடைக்கும், நீ கையை பிசைந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல் உனக்கு வராது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. மூணாவதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ்க்கு சொல்லி கொடுத்தாங்க, இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ் வ இதஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ், எதை கேட்க நினைத்தாலும் அல்லாஹ்ட்ட கேளு, முதல்ல அல்லாஹ்ட்ட கேளு. ஏதாவது ஒரு உனக்கு உதவி தேவைப்பட்டால் வ இதஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ், அல்லாஹ்விடத்திலே உதவி கேளு. அடுத்துதான் அடுத்த நபர்கள்ட்ட யோசிக்கணும், முதல்ல அல்லாஹ்ட்ட சொல்லு. உடல்ல பிரச்சனையா, ஏதாவது கோளாறா, ஏதாவது உடல்ல சுகவீனம் ஏற்பட்டு போச்சா, மருத்துவர்கள் போய் சந்திக்கணும், அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், அதற்கான முயற்சிகள் செய்யணும், இதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அது எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அல்லாஹ்ட்ட வாங்க. இந்த மாதிரி சங்கடம், இந்த மாதிரி ஒரு சிரமம், உடல் ரீதியாக எனக்கு ஒரு பாதிப்பு, உடல் ரீதியாக எனக்கு ஒரு கஷ்டம், இந்த மாதிரி ஸ்கேன் எடுக்க சொல்லியிருக்காங்க, ரிப்போர்ட் எப்படி வருமோ தெரியல, இறைவா உன்னிடத்தில் நான் விட்டு விட்டேன், எனக்கு எது நலவோ அதை காட்டு, எனக்கு எது சோகத்தையும் துன்பத்தையும் நெருக்கடியையும் தருமோ அதை விட்டு நீ பாதுகாத்துரு என்று அல்லாஹ்விடத்தில் முதலிலே சொல்லிவிட்டு அடுத்து அதற்கான தீர்வை நோக்கி போங்கள். தீர்வு உள்ளபடியே உங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்க வேண்டும் என்று ஒரு நிலை இருந்தாலும் நீங்கள் வைத்த அந்த கோரிக்கை அதை அப்படியே உல்டாவா மாற்றும். நீங்கள் சொன்ன அந்த துவா, நீங்கள் கேட்ட அந்த கோரிக்கை அப்படியே உல்டாவாக மாற்றும் இல்லையா? எனவேதான் ஒவ்வொரு நாள் தொழுகையிலும் நாம் ஓதுகிறோம், என்றாவது உணர்ந்திருக்கிறோமா? ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் ஓதுகிறோம், இமாம் ஓத கேட்கிறோம். அந்த வார்த்தை இல்லாமல் அந்த அந்த சூறாவே முழுமை வராது. சொல்ல போனால் முக்கியமான இடம் அது. ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன், வல்ல அல்லாஹ்வே உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடத்தில் தான் உதவி கேட்கிறோம், உன்னிடத்தில் தான் உதவி கேட்கிறோம். ஆமாம், அல்லாஹ்வை தவிர்த்து உலகத்தில் வேறு யாரால் உதவி செய்ய முடியும்? அல்லாஹ்வை தவிர்த்து வேறு யாரிடத்தில் நாம் கையேந்தி கேட்க முடியும்? நம் குறைகளை கஷ்டங்களை யாரிடத்தில் சொல்ல முடியும்? அப்படியே சொன்னாலும் உலகத்தில் யாராவது காது கொடுத்து கேட்பார்களா? நெருங்கிய உறவாகவே இருக்கட்டுமே, நமக்கு நீண்ட நாட்களாக வருடக்கணக்கில் பழகிய நட்பாகவே இருக்கட்டுமே, ஒரு தடவை சொன்னா கேட்பாரு, வச்சுக்க 3 தடவை சொன்னா கேட்பாரு, ஒரு 5 தடவை சொன்னா கேட்பாரு, 6ஆவது தடவை போனா உனக்கு ஒரு வேலையே இல்லையா, இப்படி வருவியா டெய்லி புலம்பிகிட்டே இருப்பேன், ஏன் இப்படி சொல்லுவாங்களா மாட்டாங்களா? பெத்த தகப்பனாராகவே இருக்கட்டுமே, நாம பெத்த பிள்ளையாவே இருக்கட்டுமே, வாப்பா 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 என்று 5-6 முறைக்கு மேலாக வந்து அவன் நம் காலை சுத்தும் பொழுது நீனா எழுந்து விழுந்து எந்திரிச்சு வாடா, வரே பின்னாடி வந்து நின்றுட்டு என்ன இது சொல்லுவோமா மாட்டோமா? ஆனால் அல்லாஹ் என்றாவது ஒரு நாள் நம்மை பார்த்து அப்படி சொல்லுவானா? எத்தனை முறை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டாலும்
முதல் தடவை கேட்கும் பொழுது உங்களை எப்படி பார்த்தானோ அப்படித்தான் நீங்கள் 100வது தடவை கேட்கும் பொழுதும் பார்ப்பான். முதல் தடவை உங்களை எப்படி நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உதவி கேட்டீர்களோ, எப்படி உங்களை அவன் உதவி செய்ய முன்வந்து பார்த்தானோ அப்படிதான் 1000 தடவை கேட்கிற பொழுதும் பார்ப்பான். மனிதர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. மனிதர்கள் கேட்டால் கோபப்படுவார்கள், அல்லாஹ் கேட்காட்டி கோபப்படுவார். மனிதர்கள் கேட்டால் கோபப்படுவாங்க, நல்ல வேலை பக்கத்து கடைக்கு வந்தால் நம்ம கடைக்கு வரல, கிராஸ் பண்ணி போயிட்டாரு. மனிதன் இயல்பு, என்னையும் சேர்த்துத்தான் சொல்லுகிறேன், இயல்பு. ஆனால் அல்லாஹ்வின் இயல்பு கேட்கவில்லை என்றால் கோபப்படுவான். ஏன் இவன் இடத்தில் கேட்க மறுக்கிறான்? கொடுக்க நான் தயார். உதுஊனி அஸ்தஜிபு லக்கும், என்னை கூப்பிடுங்கள் உங்களுக்கு நான் பதில் தருகிறேன், என்னை அலை என்று அல்லாஹ் சொல்கிறான். இதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப், நபியே உங்களிடத்தில் என்னுடைய இபாதுகள் என்னுடைய அடியார்கள் கேட்கிறார்கள், நீங்க சொல்லுங்க இன்னி கரீப், நான் ரொம்ப பக்கத்தில் இருக்கேன். உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆன், என்னை அழைக்கவர்களின் அழைப்பைக்கு நான் பதில் கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்றார். எவ்வளவு ஆறுதலான வார்த்தை. அல்லாஹ்வை தொடர்பு கொள்வதற்கு இடையிலே யாரும் வேண்டாம். இஸ்லாம் மட்டும்தான் அப்படி ஒரு நிலையை வைத்து யாரும் வேண்டாம். நேரடியாக அல்லாஹ்ட்ட பேசலாம், நேரடியாக நம்முடைய மனக்குறையை சொல்லலாம், நேரடியாக அவனோடு நாம் கனெக்ஷனை ஏற்படுத்திக் கொள்ளலாம். எனவே தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தன்னம்பிக்கை தரக்கூடிய முக்கியமான பாயிண்ட், நீங்க வாழ்க்கையில என்ன ஏற்பட்டாலும் சரி அல்லாஹ்ட்ட கேளுங்க. ஃபர்ஸ்ட் அல்லாஹ்ட்ட கேளுங்க. என்ன உதவி உங்களுக்கு தேவைப்பட்டாலும் அவனிடத்திலே கேளுங்கள். இது 3வது விஷயம். 4வதா சொன்னாங்க ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தஅர்ரிஃப் ஃபிர் ரஹா யஅரிஃபுக ஃபிஷ் ஷித்தா, சந்தோஷமா இருக்கும்போது, வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்கும்போது அல்லாஹ்ட்ட நிறைய கேட்டுருங்க. நல்லா இருக்கும்போது நிறைய கேட்டுருங்க. நமக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்ல, சிரமம் வரும்ல, நெருக்கடி வரும்ல, அப்ப நீங்க கேட்காட்டி அல்லாஹ் கொடுத்துருவான். நல்லா இருக்கும்போது கேட்டுருங்க. மனித இயல்பு என்ன தெரியுமா? இதுக்கு நேர் ஆப்போசிட். நல்லா இருக்கும்போது யோசிக்க மாட்டோம். அல்லாஹ்வின் இடத்தில் கையேந்தி கேட்பதற்கு நேரம் நமக்கு இருந்தாலும் சோர்வு நம்மை தடுக்கும், அல்லது அலுவல்கள் நம்மை பிடித்து இழுக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நல்லா இருக்கும்போது நிறைய கேளுங்கன்னாங்க. கஷ்டப்படும் பொழுது மூமின் மட்டும் கேட்க மாட்டான், மூமின் அல்லாதவரும் கேட்கத்தான் செய்வார். எனவே தானே சகோதர சமயத்தைச் சேர்ந்தவர்கள் சிரமப்பட்ட பொழுதும் கூட, சிரமத்தில் இருக்கும் பொழுது பள்ளியை தேடி வர்றாங்க. ரொம்ப நாள் பிள்ளைக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, அவ்வளவு நோய், என் பிள்ளைக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், அமையவே மாட்டேங்குது, மரம் வேலை கிடைக்கவே இல்லை. அன்பு சகோதரர்களே, நான் பணி செய்யக்கூடிய இடம் சுற்றி சகோதர சமயத்து மக்கள் வாழக்கூடிய இடம். பல காட்சிகளை நான் நேரடியாக கண்கூடாக பார்த்திருக்கிறேன். பல விஷயங்களை சொல்லி முறையிடக்கூடிய விஷயங்களை நான் பார்த்திருக்கிறேன். அன்பு சகோதரர்களே, இப்போ சிரமத்தில் இறைவனை தேடுதல் என்பது மூமின் மட்டுமல்ல, எல்லாரும் தேடுவாங்க. இப்போ மூமின் எப்படி இருக்கணும்? சந்தோஷத்தில் தேடணும். 2 விஷயத்தை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கஷ்ட காலத்திலே ஒரு வார்த்தையை சொல்லி அல்லாஹ்வை அழைத்தார்கள் இல்லையா? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன ஓதுனாங்க? மீன் வயிற்றில் இருக்கும்போது, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். மீன் வயிற்றில் ஆழ்கடலில் இருக்கும் நேரத்தில் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை. இந்த வார்த்தை ஓத ஓத மலக்குகள் பார்த்தாங்களாம். மலக்குகள் அல்லாஹ்ட்ட சொன்னாங்களாம், யா அல்லாஹ், திரும்ப திரும்ப கேள்விப்பட்ட குரல் மாதிரி இந்த குரல் இருக்குது, ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்காரு போல தெரியுது, இறைவா நீ அவருக்கு நீ உதவி செய்யின்னு சொன்னாங்களாம் மலக்குகள். எனவே தான் அல்லாஹ் சொன்னா, வலௌலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன், அவர் தஸ்பீஹ் செய்யக்கூடிய மனிதராக இல்லாமல் போயிருந்தால், லலபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபாஸூன், உலக அழிவு நாள் வரை அந்த மீன் வைத்துக்கொள்ளே தங்கி போயிருப்பார். இந்த வார்த்தை திருக்குரானிலே இலக்கிய அமைப்பில் பார்த்தோமையானால் அல்லாஹ் பாஸ்ட் டென்ஸ் பயன்படுத்துறான். ஃபலௌலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன், இப்ப இல்ல, இதற்கு முன்னாடியே அல்லாஹ் அவர் தஸ்பீஹ் செஞ்சாரு. இந்த சிரமத்தில் இல்லை, இதுக்கு முன்னாடியே அல்லாஹ்வை அவர் துதித்துக் கொண்டிருந்தார், அல்லாஹ்விடத்தில் பேசிக் கொண்டிருந்தார். கஷ்டம் அவருடைய தன்னுடைய தேவைகளை கோரிக்கையை அல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருந்தார். எனவே திரும்ப திரும்ப அல்லாஹ்விடத்தில் பேசியதினாலே அந்த குரல் மலக்குமார்களுக்கு பரிச்சயமாகி போனது. மலக்குகள் சிபாரிசு செய்தாக அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ் அவருக்கு நீ உதவி செய்யும் கேட்டார். ஒரே நபருடைய குரலை பல தடவை நாம் கேள்விப்பட்டிருந்தால், எத்தனை வருடத்திற்கு பிறகு எந்த நாட்டிலிருந்து அவர் கால் பண்ணாலும், அப்துல்லா பாய் நல்லா இருக்கீங்களா, குரலை வச்சு கண்டுபிடிக்கிறோமா இல்லையா? ஏன்னா பரிச்சயமான குரல், நமக்கு அறிமுகமான குரல்.
இதே வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு டைம் கேட்டிருக்கோம், ஒரு 10 நாள் கழிச்சு அல்லது ஒரு மாதம் கழிச்சு அஸ்ஸலாமு அலைக்கும், அலைக்கும் சலாம். இன்றைக்கி நிறைய நடக்குதுங்க அந்த மாதிரி. அதாவது இஸ்லாம் வீட்டுக்குள்ளே வரும்பொழுது சலாம் சொல்லி யாருன்னு அறிமுகப்படுத்துங்கன்னு சொல்லுது. நான் வந்திருக்கேன், இன்னார் வந்திருக்கேன், அறிமுகப்படுத்தி உள்ளே போங்கன்னுது. ஆனால் இந்த ஃபோனு நடக்கூடிய கூத்தெல்லாம் பார்த்தா அல்லாஹு அக்பர், இங்கேருந்து கால் பண்ணுவார், அங்கே எடுப்பாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும், அலைக்கும் சலாம், நான் யாருன்னு தெரியுதா, இங்கேருந்து கேட்பார். அவர் எப்படி தெரியும்? முகத்தை பார்க்காம எப்படி தெரியும்? இவர் அடுத்து யாருன்னு நீ என்னை கண்டுபிடிய பார்க்கலாம், புதிர், இங்கேருந்து ஒரு புதிர் போடுறாரு, யாருன்னு நீ கண்டுபிடி. எவ்வளோ பெரிய விஷயம் இது. இப்போ பரிச்சயம் இருந்தால் கண்டுபிடித்து விடலாம், பரிச்சயம் இல்லைன்னா, ஒரு அறிமுகம் இல்லை என்றால், அந்த குரலுக்கு ஒரு தொடர்பு இல்லை என்றால் முடியாதல்லவா? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய குரல் கேட்டதுனால அல்லாஹ்விடத்திலே உதவி செய்ய சொன்னார்கள். ஃபிரௌனும் சொன்னான் வார்த்தை, ஆமன்து பி ரப்பி மூசா வ ஹாரூன், மூசாவினுடைய ரப்பை கொண்டும் ஹாரூனின் ரப்பை கொண்டும் நான் ஈமான் கொண்டு விட்டேன் என்று சொன்னான். மலக்குகள் அல்லாஹ்விட சொன்னாங்களாம், என்ன இது கேள்விப்படாத குரலா இருக்கு, இத்தனை நாள் நான் தான் ரப்பு ரப்புன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், அல்லாஹ் உன் பக்கம் கையை ஏந்திரதே கிடையாது, இவன் இப்போ என்ன அல்லாஹ்ன்றான், இப்போ என்ன நான் தான் உன்னை வணங்க போறேன்றான், மூசாவுடைய கடவுளை ஏற்றுக்கொண்டன்றான், ஹாரூனுடைய கடவுளை நம்பிக்கை கொண்டு இருக்கிறான். இந்த குரலுக்கு நீ சட்டை பண்ணாத, இதை விட்டு அப்படின்னு ஹதரத்து மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்திலே சொல்வதாக நாம் பார்க்கிறோம். எனவே 4வது விஷயமாக இப்னு அப்பாஸ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நல்லா இருக்கும்போது நிறைய கேளுங்க, நீங்க சிரமப்படும் பொழுது, உங்களுக்கு நெருக்கடி வரும் பொழுது கேட்டாலும் பரவாயில்லை, கேட்கலனாலும் அல்லாஹ் கொடுப்பான். 5வது முக்கியமான ஒரு செய்தி சொன்னாங்க, இத்தோடு சொல்லி முடிக்கிறேன். வஅலம் அன்னல் உம்மத லவிஜ்தமஅத் அலா அன் யன்ஃபஉக பிஷைஇன் லம் யன்ஃபஉக பிஷைஇன் இல்லா கத் கதபஹுல்லாஹு லக. வஅலம் அன்னல் உம்மத லவிஜ்தமஅத் அலா அன் யதுர்ருக பிஷைஇன் லம் யதுர்ருக பிஷைஇன் இல்லா கத் கதபஹுல்லாஹு அலைக். உலகமே சேர்ந்து உனக்கு நன்மை செய்யணும் நாடி அல்லாஹ் நாடாட்டி ஒரு துரும்ப கூட உனக்கு ஆப்போசிட்டா நகர்த்த முடியாது. உலகமே சேர்ந்து உனக்கு ஏதாவது தீங்கு செய்யணும் நாடி அல்லாஹ் நாடாட்டி ஒரு இம்மி அளவு, கடுகு அளவு கூட அவர்கள் உனக்கு தீங்கு செய்ய முடியாது. எழுதப்பட்டது காய்ந்து விட்டது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எவ்வளவு நம்பிக்கை மிக்க வார்த்தை இது. அல்லாஹ் நாடிதான் நடக்கும். உலகமே சேர்ந்து உனக்கு எதிராக திட்டமிட்டாலும், சதி செய்தாலும், பல்வேறு விதமான சூழ்ச்சி வலைகள் பின்னினாலும், அல்லாஹ் நாடாட்டி அவங்களால ஒரு நிமிடம் கூட உன்னிடத்தில் நெருங்கி வர முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். எனவே அன்பு சகோதரர்களே, இந்த வார்த்தையை விட தன்னம்பிக்கைக்கு வேற என்ன வார்த்தை வேண்டும்? எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொன்னாங்க, உனக்கு எது பயன் தருமோ அதன் மீது நல்லா ஆசைப்பட்டு அதை கிடைக்கிறதுக்காக அல்லாஹ்விடத்திலே உதவி கேள். ஃபைன் அஸாபக ஷைஇன் ஃபலா தகுல் லவ் அன்னி ஃபஅல்து கான கதா வ கதா. உனக்கு நினைச்சு முயற்சி பண்ணது ஒன்று கிடைக்கலன்னு வச்சுக்கிய, ஒரு காலமும் சொல்லாத, சரி நான் அப்படி நடந்திருந்தா இது சரியாயிருக்கும், இந்த காரியத்தை இப்படி செஞ்சிருந்தா இது கரெக்டாக இருக்கும். அவர் அப்படி பேசி அதை அவங்க கேட்டிருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். நான் சொன்னதை யார் கேட்குறா, நான் சொன்னது பிரகாரம் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்கா. இதெல்லாம் சொல்லவே சொல்லாதீங்க, நாங்கள் சொல்லலாம், எதையுமே சொல்லாதீங்க. வலாக்கின் குல், நீங்கள் சொல்லுங்க, கத்தரல்லாஹு வ மா ஷா, அல்லாஹ் நாடி நடந்திருக்கிறது, அவ்வளவுதான், அல்லாஹ்வின் நாட்டம் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அப்படி இப்படி என்று யோசிக்கக்கூடிய இந்த வார்த்தை இருக்கிறதே, இது ஷைத்தானுடைய வேலையை தூண்டிவிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நிறைய இடத்துல நாம் பார்க்கிறோம், ஒரு வீட்டுக்காரும் பொஞ்சாதி ஏதோ ஒரு சங்கடம் போல தெரியுது, அந்த அம்மா பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது காப்பியை கொண்டு கீழே டம்முன்னு வச்சுட்டு, உங்களை கட்டிக்கிட்டதுக்கு எதையாவது ஒரு இப்லீஸையாவது பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ரொம்ப சோகத்தோடு சொல்லுது. ஏதோ அவ்வளோ தூரம் பற்றிருக்கும் போல தெரியுது. நம்மால் ரொம்ப கூலாக சொன்னாராம்மா, அம்மா எவருமே தெரியாத உனக்கு இஸ்லாத்தில் மார்க்கத்தில் அல்லாஹ் தடை விதித்திருக்கான், ஒரு சகோதரன் சகோதரியை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதுமா அப்படின்னா. என்ன சொல்கிறாரு புரியுதா? ஒரு சகோதரன் கூட பிறந்த சகோதரியை நிக்கா செஞ்சக்கூடாதுமா, நீ இப்லீஸை கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு சொல்கிற, உங்கள் அண்ணம் இல்லை இப்லீஸு, எப்படி நீ அவர் கல்யாணம் பண்ணிப்பா, அது மார்க்கு தடை அல்லவா அப்படின்னு சொன்னாராமா. அதாவது இப்படி ஆயிருந்தால் அப்படி நடந்திருக்கும் என்ற வார்த்தையை கூட சொல்ல வேண்டாம், அது மிகப்பெரிய ஷைத்தானுக்கு வழிவகுத்து விடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை பார்க்கிறோம். இப்போ நம்ம நினைப்போம் நல்லதுன்னு சொல்லி, உலகமே நமக்கு ஆப்போசிட்டாக இருக்குன்னு நம்ம நினைப்போம், ஆனால் அல்லாஹ் நாடாட்டி எதுவும் அசையாது என்பதை பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நமக்கு
அழகாக சொல்லித் தருகிறார்கள். இந்த 5 காரியத்தையும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்து, இப்படியான எண்ணத்தோடு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் முன்னோக்கி நடந்து போய்கொண்டே இருங்கள். எவ்வளவு பெரிய சிரமங்களும் கஷ்டங்களும் உங்களை சூழ்ந்து வந்தாலும், உலகமே சேர்ந்து உங்களுக்கு எதிராக திட்டமிடுகிறது என்ற நினைப்பு உங்களுக்கு வந்தாலும், இந்த நம்பிக்கையோடு நகருங்கள். உங்கள் வாழ்க்கை வெளிச்சமான பாதைக்கு நகரும், முன்னேற்றமான பாதைக்கு நகரும். நீங்கள் நினைத்த விஷயத்தை சாதிக்கக்கூடிய இடத்திற்கு நீங்கள் நகர்ந்து போவீர்கள் என்பதை அழுத்தமாக ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்தார்கள். அந்த அழுத்தமான இறை நம்பிக்கையோடு தன்னம்பிக்கையோடு வாழக்கூடிய நல்ல பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வல்ல அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. வாழும் காலத்தில் நிறைந்த ஆரோக்கியத்தையும் நீண்ட பெருவாழ்வையும் நோய் நொடி இல்லாத நல்வாழ்க்கையும் வல்ல அல்லாஹ் நம் யாவருக்கும் தருவானாக. மருத்துவமனையின் கஷ்டங்கள் துன்பங்களை நம் அனைவர்களும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு இந்த உடலை விட்டு உயிர் பிரிவதற்கு கலிமா தௌஹீத் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி நமக்கான சொர்க்கத்தின் இடம் எதுவோ அதை இங்கிருந்தே பார்த்து மன திருப்தியோடு இறை பொருத்தத்தோடு நம் உடலை விட்டு ஆத்மா பிரிவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நம்மையும் நம்மை பெற்ற பெற்றோர்கள், நமக்கு கல்வி தந்த உஸ்தாதுமார்கள், நம்மிடத்திலே துவாவுக்காக வேண்டிய எல்லா மக்களையும் அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்றிணைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஃபிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.